ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி நல்ல கிறிஸ்பியா எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க. ஸோ வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் செய்யறதுக்கு நமக்கு மைதா மாவு தேவை. ஸோ நான் இன்னைக்கு 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஒரு 10-12 வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் நம்ம செய்யலாம். நீங்க மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் கடையில விற்கிற மாதிரியே கிடைக்கணும்னா நம்ம மைதா மாவுல செஞ்சாதான் கிடைக்கும். ஸோ 1/4 கிலோ மாவு, அது கூட கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுட்டு இது அப்படியே ஒரு 1/2 hour இருக்கட்டும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம், கேரட், குடமிளகாய், கோஸ் இது எல்லாமே நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கேரட் சேர்த்துக்கலாம். 2 கேரட் நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது கூட குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட ஒரு 200 கிராம் அளவு கோஸ் அரிஞ்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இப்போ காரத்துக்காக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம சாஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டா சாஸ் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே அவாய்ட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறின அப்புறமா தான் நம்ம ஸ்டஃபிங் பண்ணணும். இது நல்லா வதக்கி விட்டுட்டு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு நல்லா சின்ன சின்ன பால்ஸா உருட்டி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு பால்ஸா உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டிட்டு நம்ம சப்பாத்தி மாவு திரட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி சப்பாத்தி மாவு திரட்டிட்டு அதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங்கை வச்சுக்கோங்க. நல்லா ஆறுன அப்புறமா வைங்க. வச்சுட்டு இதை நல்லா ரோல் மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. வச்சுட்டு 2 சைடும் க்ளோஸ் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேன் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடான அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்ப்ரிங் ரோலை ஒன்று ஒன்றா போட்டு இது நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ 2 நிமிஷம் ஒரு சைடு வெந்த அப்புறமா இன்னொரு சைடு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். பாருங்க இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியான வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா ஸ்ப்ரிங் ரோலையும் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம்.
எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா போடுங்க, அப்பதான் நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும். ஸோ அவ்வளோதாங்க, வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, உள்ள வெஜிடபிள் ஸ்டஃபிங்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. இது சாஸ் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ நீங்களும் வந்து இந்த வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.